இவங்க பேரு வசந்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 9/9/2014 அன்னைக்கு காலையில ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்ட ஒரு பொண்ண இவங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்பா, என்னால அகிலா கூட ரொம்ப நாள் சேர்ந்து வாழ முடியும்னு தோணல. காரணம் என்னால பழசெல்லாம் மறக்க முடியலப்பா. என்னமோ தெரியல, அவ பக்கத்துல நெருங்கும் போதெல்லாம் பழைய ஞாபகம் வந்து அவளை நெருங்க முடியாம என்னை தடுக்குது. அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு ஆசையே இல்லாம போச்சு. இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் ஒரு உண்மையை சொல்றேன். இப்போ கூட இவ்வளோ அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் இந்த மாலையை போட்டிருக்கேன். மச்சான், நீங்க போட்டிருக்க மாலை காரணம் சொல்லிட்டீங்க. அகிலா கழுத்துல போட்ட மாலைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரவணா, இது ஏன் பிரச்சனை? சாரி மச்சான், இது உங்க சொந்த பிரச்சனை, நீங்க சொல்லலாம். ஆனா நான் இந்த வீட்டு மாப்பிள. நீங்க உங்க பொண்டாட்டி ஒதுக்கி வச்சா அது உங்க சொந்த பிரச்சனை மட்டும் இல்ல. என்ன பாக்குற 4 பேரு என்ன உங்க மச்சான் ஒரு பொண்டாட்டி தள்ளி வச்சுறேன்னு என்ன பார்த்து அசியமா கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பிரச்சனை கூட நானும் நுழைஞ்சிட்டேன். நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? அப்போ உங்க தங்கச்சியை நான் ஒதுக்கி வைக்கவா? என்ன கேக்குறதுக்கு யாரு இருக்கா? அடிப்பேன். அவளுக்கு அண்ணன் நான் இருக்கேன். அதே மாதிரிதான் அகிலாவுக்கு அண்ணன் நான் இருக்கேன். ஐயோ வேணாம் வேணாம், நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க மாப்பிள்ள. சொந்த புள்ளியும் மாப்பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்க்க இப்ப என் மனசுல தைரியம் இல்ல. நரேன், என்னதாண்டா உன் பிரச்சனை? அப்பா, அகிலாவோட கடந்த காலத்தை என்னால மறக்க முடியலப்பா. திரும்ப திரும்ப எனக்கு அந்த ஞாபகம் வரதுனால அவளை என்னால ஏத்த முடியல. புரியுதுப்பா, புரியுது. உன் மனசுல அப்படி ஒரு கசப்பான எண்ணத்தை ஏற்படுத்தினதே நான் தானடா. அதுக்கு நியாயமா தண்டனை அனுபவிக்க வேண்டியவன் நான் தான்ப்பா. நீ 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 வேணா என்ன வேணா தண்டிச்சிடுறா. அகிலாவோட வாயிடா. அகிலா ஒரு அப்பாவிப்பா, அவளை தண்டிச்சிடாத. திடீர்னு என்னப்பா அவன் மேல உங்களுக்கு கரிசனம்? கேளுடா, நல்லா கேளு. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி கேளு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். அதனால இத சொல்ல நான் ஒண்ணும் வெக்கப்படலடா. ஒரு காலத்துல அகிலா விஷயத்துல நான் ஒரு மிருகமா தாண்டா நடந்துகிட்டேன். ஆனா நான் இப்ப அப்படி இல்லடா. சப்த நாடுகளை ஒடுங்கி போய் உட்காந்துருக்கேன். நான் செஞ்ச பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து என்ன என்னைக்கு தேடி வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. எவன் ஒருத்தன் எல்லா பாவங்களையும் உணர்ந்துட்டானோ அப்ப அவன் பேசுறதெல்லாம் உண்மையா தாண்டா இருக்கும். அந்த நிலைமையில தாண்டா நான் பேசுறேன். டேய், என் மருமக அகிலா ரொம்ப பரிசுத்தமானவடா, கள்ளம் கவனம் இல்லாதவடா. அவளை சந்தோஷமா வாழ வைப்பா, நீ நல்லா இருப்பப்பா. ஐயப்பனுக்கு மாலை போட்டாச்சுன்னா ஜாதி வயசு எதுவுமே வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீ விரும்பி இந்த மாலையை போடாட்டி கூட களிமண்ணில ஒரு பிள்ளையார பிடிச்சாலும் அதுக்கும் ஒரு சக்தி வந்துரும்னு சொல்லுவாங்கடா. அகிலாவை வாழ வைப்பா. நீ போட்டிருக்கிற மாலைக்கு மரியாதை கொடுத்து நான் உன் கால்ல வேணா. அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? அண்ணியோட ஒழுங்க வாழற வழிய பாரு. எனக்கு அகிலா கூட ஏற்பட்ட கல்யாணம் பந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நானும் அவளும் சேர்ந்து வாழ முடியாது. இதுக்கு மேல என்னை யாராவது கட்டாயப்படுத்தினா நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். அகிலா விருப்பப்பட்டா தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட கூட நான் தயாரா இருக்கேன்.
அண்ணி வாங்க அண்ணி, அழாதீங்க, வாங்க. மாப்பிள, மாமா ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு மாப்பிள. நரேன் விஷயத்துல அவனுக்கே தெரியாம அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அவன் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டானான்னு எதுவுமே புரியல மாப்பிள. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நரேன் இப்ப இயல்பான மனநிலையில இல்ல. அகிலா சொன்ன மாதிரி அந்த யூனியன் லீடர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தான் நரேனோட போக்குல மாற்றம் தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் மாப்ள. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அதுலதான் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. புரியுது மாமா, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கே இங்க இவ்ளோ லேட் ஆயிடுச்சு டியூட்டி முடிச்சிட்டு வர? சந்திரிகா மேடத்தோட அப்பா அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ண போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போதும் போதும். ஏங்க நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் தானே வச்சிருக்கேன், அதுக்குள்ள போதுங்கிறீங்க. போன இடத்துல ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, மனசுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்க என்ன பிரச்சனை, எதுக்கு கவலைப்படுறீங்க? சந்திரிகா மேடத்தோட அப்பா அம்மா அவங்கள அமெரிக்காவுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. தாத்தா பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லையா, அதான் குடும்பத்தோட அங்கே போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா. இதுதான் விஷயமா? அவங்க அமெரிக்கா போறதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன லட்சுமி இப்படி கேட்குறேன்? சந்திரிகா மேடம் குடும்பத்தோட அமெரிக்கா போயிட்டாங்கன்னா எனக்கு எப்படி வேலை இருக்கும்? ஏன் வேலை போயிட்டாதா? ஆமா இல்ல, நான் இதை யோசிச்சே பார்க்கலங்க. என்னங்க இந்த மாதிரி நேரத்துல நமக்கு இப்படி ஒரு சோதனை? நான் வேற இப்ப முழுகாம இருக்கேன். உங்க தங்கச்சி குடும்பமும் இப்ப நம்ம கூட தான் இருக்காங்க. நான் வேற இப்ப முழுகாம இருக்கேன். உங்க தங்கச்சி குடும்பமும் இப்ப நம்ம கூட தான் இருக்காங்க. அதான் எனக்கும் கவலையா இருக்கு. வசந்தி சம்பாதிக்கிற, அவளுக்கே 1008 செலவு இருக்கு. நாம அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் என்ன பண்றதுனே தெரியல. இந்த நேரம் பார்த்து ஏன் அவங்க போறாங்க? அங்க போய் டாக்டர் தொழில பார்க்க போறாங்களா? அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்திரிகா மாடத்துக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இங்கேயே தனியாக வரணும்னு பார்த்தாங்க, எதுவுமே சரியாம இல்லை. அதான் அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகலாம்னு பார்க்குறாங்க. எப்ப கிளம்ப போறாங்களா? தெரியல, கூடிய சீக்கிரம் ஊரை விட்டு போயிடுவாங்க. உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டோம். ஆண்டவன் நமக்கு பெரிய பெரிய சோதனை எல்லாம் கொடுத்தாலும் இது வரைக்கும் சோத்துக்கு பஞ்சம் வச்சதில்ல. எப்படியோ நம்ம வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு, பாத்துக்கலாம் விடியா. நீ நிம்மதியா சாப்பிடு. இங்க பாரியா, அப்படியே உனக்கு நல்ல வேலை கிடைக்கலனாலும் சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயாவது சமையல் வேலைக்கு போயாவது உனக்கு உதவி செய்யறேன். ஏய், இத்தனை வருஷம் நீ சம்பாதிச்சு போட்டு தானே நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். நீ எதுக்கு வேலைக்கு போகணுங்கிற? இந்த ஊர்ல என்ன டிரைவருக்கு வேலை கிடைக்காமல போயிட போகுது. ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். என்ன சந்திரிகா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஓனர் கிடைக்கிறது தான் கஷ்டம். நம்ம பல வருஷம் வாழ்ந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வருவோம்னு எதிர்பார்த்தோமா? இங்க வந்து நல்லதானே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் கடவுள் நமக்கு உதவி செய்வான்.
பார்த்துக்கலாம் விடு லட்சுமி. இதை பார், நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. அப்பதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கும். மாமா நாங்க வேற உங்களுக்கு பாரமா இருக்கோம்ல. சேச்சே, யார் சொன்னா? முதல்ல இந்த வீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருப்போம். அதுவும் நான் வேலைக்கு போயிட்டேன்னா நைட்டு தான் வருவேன். அத்தை பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாட்டி தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர் அடிச்சு போய் உட்காந்துருப்பா உங்கள் அத்தை. இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்களே, உங்கள் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவளை சுற்றி எல்லாரும் இருக்காங்கங்கிற நிம்மதி அவன் மனசில் இருக்கு. உங்களுக்கு வேற வேலை போற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே மாமா. இன்னும் போகலையேம்மா. போனாதான் போகட்டுமே. வேற வேலையா இல்லை இந்த ஊர்ல, தேடிக்கிட்டே போச்சு. இதை பாரு, நீ இதெல்லாம் போய் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. அம்மாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்க. என்ன? சரிங்க மாமா. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதம்மா. எல்லாருக்கும் நல்ல நேரம் கண்டிப்பா வரும். புரியுதா? போ, போய் ஒழுங்கா படி. சாப்பிடியா? போதும். வாங்க. வாங்க சார். வாங்க. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க் யூ. சார், இவங்க தான் லாயர் வித்யா. இவர் என்னோட ஃப்ரெண்ட் பிரேம். ஹலோ சார். இந்தாங்க. இது அந்த ரவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஓ, இது அந்த சிசி கேமராவோட ஃபுட்டேஜ். தேங்க் யூ. ரவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வசந்திக்கு சாதகமாவே இருக்கு. ஓ, ரவி கொலை செய்யப்பட்ட நேரம் காலையில 9:30 இருந்து 10 மணிக்குள்ளன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம கேட்டிருந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் நம்ம கைக்கு இப்ப கிடைச்சிடுச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சரியா 9 மணில இருந்து 10:15 வரைக்கும் வசந்தி அங்க இருந்தது சிசி கேமரால பதிவே இருக்கு. இந்த கேஸை உடைச்சு அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு நமக்கு இந்த ஆதாரமே போதும். எஸ். இத வச்சு ரவியை கொன்ன உண்மையான கொலையாளிய கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வசந்தி கொலை பண்ணலங்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் போதும். தேங்க்யூ சார். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சார், டீ சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக இவ்ளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. என் வாழ்க்கையில நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். வசந்தி, நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த நீங்க போராடுனீங்க. அது மூலமா நான் உங்களுக்கு பழக்கமானேன். இப்போ ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. உங்க மேல தப்பு இல்ல. நீங்க ஒரு நிரபராதின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். மேடம், இந்த கேஸ் விஷயமா எப்ப எந்த உதவி வேணாலும் கேளுங்க. செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much சார். ஓகே, நான் வரேன். தேங்க்யூ சார். வசந்தி, இனிமே இந்த கேஸை நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஸ்வர்ணமுகி மாயா இவங்க 2 பேரும் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆமா வசந்தி, பொல்லாத வந்த சொர்ணமுகி அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. வித்யா உன்னை காப்பாத்த நினைச்சா அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஸ்வர்ணமுகி தான் இவங்க கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருப்பா. வித்யா, உன் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு அவ யாருமா? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஏம்மா ஏன் அவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுவும் என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எதையும் அவங்கள கேட்காம அம்மா பண்றதே இல்ல. சொர்ணமுகி யாரு?
அவ எதுக்காக என் வீட்டுல வந்து தங்கியிருக்கா? ஜெயில இருந்து வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதா எதுக்காக அம்மா கிட்ட போய் சொல்லணும்? சரி, முதல்ல வசந்தி கேஸ் நடத்தி அவங்கள வெளியே கொண்டு வரணும். சொர்ணமுகி யாருன்னு அப்புறமா கண்டுபிடிக்கிறேன். டேய் முரளி, நான் டவுன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. உனக்காச்சும் வேலை இருந்தா நீ போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். நான் எங்கேயும் போலப்பா, இங்கே இருக்கேன். அதான் வீட்டுக்கு முன்னாடி வேலை நடக்குதுல்ல, அதை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வாங்க, சேர்ந்து போலாம். சரி, போயிட்டு வா. எதுக்கு பாட்டி அழுவுறீங்க? பொங்கல் ரொம்ப காரமா இருக்கா? நான் அதுக்காக அழலம்மா. காலையில எழுந்திருச்சதுல இருந்து எனக்கு பல்லு விளக்கி என்ன குளிப்பாட்டி விட்டேன். இப்போ ஊட்டி விடுறேன். என் அம்மா உயிரோட இருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பாளோ அது எல்லாத்தையும் நீ பண்ற. உன்னை பார்க்கும்போது என்ன பெத்தவ ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஒரு பொண்ணு என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது அவ பக்கத்துல அம்மா இருக்கணும், இல்லைன்னா அவ பெத்த பொண்ணு இருக்கணும். எனக்கு 2 பேருமே இல்லம்மா. எல்லாத்துக்குமா சேர்த்து நீ இருக்க. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ நீ வந்து என்ன கவனிச்சுக்கிற. நீ நல்லா இருக்கணுமா. ஐயோ தண்ணி, கொஞ்சம் இருங்க பாட்டி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இல்லம்மா, எனக்கு சரியாயிடுச்சு, அப்புறமா கொண்டு வா போதும். இல்ல பாட்டி, சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணி பக்கத்துலயே வச்சிருந்துருக்கணும். எங்க அம்மா எனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. நான் என் வீட்லயே மறந்துடுவேன், உங்களுக்கு ஊட்டும் போது மறந்துட்டேன் பாருங்க. இருங்க, நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் புற ஏறிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அடிப்பாவே, சோறு போட்டு வீட்டிலே திருடுறாளே. பாட்டி, அந்த மீனா எத்தனை நாளா இங்க வேலை செய்றாங்க? எதுக்குமா, ஏன் கேக்குற? அந்த மீனா ரொம்ப மோசம் பாட்டி. சோறு போட்ட வீட்ல யாராவது திருடுவாங்களா? எங்க அம்மா எனக்கெல்லாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மீனாவோட அம்மா அப்படி வளர்க்கல போல இருக்கு. என்ன நவ்யா, என்ன சொல்ற? பாட்டி, சேதுபதி ஐயா குளிக்க போகும்போது மோதிரம் செயின் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போவாருல்ல, அந்த மீனா அவரோட மோதிரத்தை திருடிட்டா. என்னம்மா சொல்ற நீ? ஆமாம் பாட்டி, நான் உங்களுக்கு தண்ணி எடுக்க போனல, அப்ப என் கண்ணால பார்த்தேன். இருங்க, நான் போய் சேதுபதி ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாமா, வேணாம், வேண்டாம் நவ்யா, உட்கார். அவர்கிட்ட போய் சொல்லாத. அப்புறம் ஐயா வந்து தேடுவாரே. தேடட்டுமா, அந்த மீனாவை வேலைக்கு வச்சதே அவர்தான். இப்ப நீ போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப நீங்களே சொல்லிடுறீங்களா? வேணாமா, இந்த வீடு, அவரு, என் பையன் முரளி, யாருமே இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப நான் போய் சொன்னா தேவையில்லாம என் மேலதான் வெறுப்பு வரும். அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பாட்டி, தங்கத்தை எடுத்திருக்கா, எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் அது. இப்படியே விட்டா திருட்டு புத்தி இன்னும் அதிகமாயி வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுவா. நான் போய் முரளி அண்ணா கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் சொல்றத கேளு நவ்யா, நீ அதையெல்லாம் பார்த்ததையே கண்டுக்காத. நான் சொல்றத கேளுமா, எனக்கு இந்த வீட்ல எந்த அதிகாரமும் இல்ல. அங்கங்க கிடக்கிற பொருள் மாதிரி நானும் ஒரு வேண்டாத பொருள், அவ்வளவுதான்.
நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கண்டுக்காத. அந்த வேலைக்காரி திமிர்ல இருக்கா. எல்லாம் அவர் கொடுக்கிற இடம்தான். நீ நல்லது செய்ய போய் அவங்க கிட்ட அடி வாங்கிக்காதம்மா. அம்மா, வாமா வித்யா. என்ன அப்படி பாக்குற? ஏன் பார்க்க கூடாதா? இல்ல, எப்பவும் உன் பக்கத்துல உட்காந்து உன்னையே பாத்துட்டு இருக்கணும்னு எனக்கு தான் தோணும். இப்ப நீ என்ன பாக்குறியே, அது ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல பல விஷயங்கள் அப்பப்ப ஆச்சரியமா தான் நடக்கும். வித்யா, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு ஒரு அழகு வந்துடுது. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு உங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு.